வணக்கம் நண்பர்களே. நம்ம ஜென்ஏ சீரியஸில் வந்து ஒவ்வொரு கான்செப்டாக பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்எல்எம் ஓட கான்செப்டை ஒன்று ஒன்றா பார்த்துட்ருக்கோம். ஸோ லாஸ்ட்டாக நம்ம பார்த்தது வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் டியூட்டோரியல்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட் டியூட்டோரியலாக ரிலீஸ் பண்ணிட்டேன். பிட்டாக போகாமல் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கோட பேசிக்கை ஃபுல்லாக கவர் பண்ணி இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் சொல்லிட்டு நம்ம அடுத்த கான்செப்ட் என்ன பார்க்க போகிறோம், இந்த வீடியோவில் என்ன மெயினாக பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் காலிங் ஆர் டூல் காலிங் எல்எல்எம் மாடல்ஸில் பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே வந்து எல்எல்எம் கான்செப்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தபோது சொல்லியிருந்தேன். எல்எல்எம் வந்து பில்டு பண்ணும்போது, அந்த மாடல் பில்ட் பண்ணும்போது ஒரு கட் டேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ 2 இயர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் இயர் 2023 எண்டில் வந்து ஒரு பில்ட் மாடல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அதை தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, நம்ம 2023 எண்டில் உள்ள டேட்டா வரைக்கும் தான் நம்மளால் வந்து அதோட இன்ட்ராக்ட் பண்ண முடியும். இந்த வருஷம் 2024க்கு உள்ள டேட்டா வந்து நம்மளால் எதுவுமே இன்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த டேட்டா வந்து அந்த மாடல் எதுவுமே ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா பில்ட் பண்ண இது வந்து லாஸ்ட் இயர். ஸோ ஒவ்வொரு எல்எல்எம் மாடலை ஜென்ரேட் பண்ணும்போது ஒரு கட் டேட் கொடுத்துருப்பாங்க. அந்த கட் டேட்டில் வந்து எவ்வளோ டேட்டாஸ் கலெக்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ டேட்டா பில்ட் பண்ணி தான் அந்த மாடல் ஜென்ரேட் பண்ணுவாங்க. கரண்ட்டாக உள்ள டேட்டா வந்து பாசிபிள் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கோமே. இப்போது நம்ம சிட்டியோட வெதர் ரிப்போர்ட் என்னன்னு பார்க்கணும்னு வச்சுங்க. அப்போது வெதர் வந்து ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டே இருக்கும். கான்ஸ்டன்ட் கிடையாது அது. இப்போ நான் எல்எல்எம் மாடலை யூஸ் பண்ணேன் அப்படின்னா அந்த டேட்டா வந்து ராங் டேட்டா தான் ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லணும். அதால் வந்து கரெக்டான டேட்டா கொடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் கால் அப்படிங்கிற இந்த கான்செப்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் ரியல் டைம் டேட்டாவை எடுக்க முடியும். சொன்ன மாதிரி இப்போ நான் வெதர் டேட்டா கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. கரண்ட் வெதர் இன் ஒரு சிட்டி கொடுக்குறேன், சென்னைன்னு அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா எல்எல்எம் என்ன பண்ணோம், கரண்ட் டேட்டுன்னு சொல்லும்போது அதால் கரண்ட் டேட்டுக்கு ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, ஏன்னா டேட்டா இருக்காது. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து ஒன்று செக் பண்ணும். இதில் யூசர் எதுவும் ஆட் பண்ணியிருக்காங்களா, டேட்டா எதுவும் ஆட் பண்ணியிருக்காங்களா செக் பண்ணி பார்க்கும். ஆட் பண்ணியிருந்தா அந்த டேட்டாவை யூஸ் பண்ணி வேல்யூவை ப்ரிடிக்ட் பண்ணி கொடுக்கும். எல்எல்எம்லேருந்து ஒரு ரியல் டேட்டாவை ஃபெச் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த டூல் கால் ஆர் ஃபங்க்ஷன் கால் கான்செப்டை யூஸ் பண்ண முடியும். இது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் வெதர் ரிப்போர்ட் சொன்னேன். வெதர் ரிப்போர்ட் மட்டும் கிடையாது, நீங்கள் எந்த டேட்டாவாக இருந்தாலும் சரி எல்எல்எம்க்கு நீங்கள் டேட்டா வந்து ஃபீட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து அவுட்டர் லைன் ஓவர்வியூ ஆஃப் த ஃபங்க்ஷன் கால் ஆர் டூல் கால் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற கான்செப்டுக்கான பேஸ். சரி, இந்த கான்செப்டை நான் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, கோடிங்கை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இந்த கான்செப்டை எப்படி நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபங்க்ஷன் ஆர் டூல் கால் இந்த கான்செப்டை நம்ம எப்படி எல்எல்எம் மாடலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது யூஸிங் பைத்தான் லாங்குவேஜில் மூலியமாக எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அப்போ நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோடுக்கு போய்க்கலாம். விஷுவல் ஸ்டுடியோ கோடு அதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபங்க்ஷன் காலிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் ஒன்று ஜென்ரேட் பண்ணி அதில் வந்து பேஸ் கோடு ஆட் பண்ணிட்டேன். இந்த பேஸ் கோடு வந்து எக்ஸாக்ட்லி சேம் லைக் ஹலோ பை, நம்ம ஃபஸ்ட்டு இனிஷியலாக பார்த்த ஹலோ அப்ளிகேஷன் இருக்குல்ல, சேம் கோடு தான் இங்கே ஃபங்க்ஷன் காலிங்கில் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் இங்கே வந்து ஹலோ ஹவாரியுங்கிறது ஹார்ட் கோட் பண்ணியிருக்கேன். இங்கே யூசர் மெசேஜ் வந்து அவுட் சைடு டிஃபைன் பண்ணி ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று கொடுத்துருக்கேன். வாட் இஸ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஃப்ரம் இந்தியா கம்பேர் வித் யூரோப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ரோல்ஸ் டிஃபைன் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து எல்எல்எம்மோட கனெக்ட் பண்ணுறோம். எல்எல்எம் மாடல் வந்து இதில் யூஸ் பண்ணுறது வந்து GPT-4o மினி யூஸ் பண்ணி நம்ம மெசேஜை சென்ட் பண்ணுறோம். சென்ட் பண்ணோன்னா எல்எல்எம் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஜஸ்ட் இந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணி பார்ப்போம். இப்போது இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கும்போது இது வந்து எக்ஸாக்டாக எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு கொடுக்காது. ஏன்னா எக்ஸ்சேஞ்ச் ரேட்டும் வந்து வெதர் ரிப்போர்ட் மாதிரி தான், டெய்லி வந்து சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இங்கே ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா as of my last update October 2023. ஸோ GPT-4o மினி வந்து எப்போ பில்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் October 2023 தான் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அது இன்னொரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது, ஐ டோன்ட் ஹாவ் ரியல் டைம் எக்ஸ்சேஞ்ச் ரேட் டேட்டா. இன்னொன்று என்ன கொடுக்குது, அதால் முடியல, ஐ ரெக்கமெண்டட் செக்கிங் ரிலையபிள் ஃபினான்ஷியல் வெப்சைட், அதில் போய் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. ஃபைன். ஸோ இப்போ கிளியர், எல்எல்எம்மால் வந்து நம்ம கொடுத்த இந்த ப்ராம்ப்ட்டுக்கு அதெல்லாம் ஆன்சர் பண்ண முடியல. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் கால் டூல் கால் கான்செப்டை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ எல்எல்எம் என்ன பண்ணும், செக் பண்ணி பார்க்கும். ஓகே, எதுவும் ஃபங்க்ஷன் கால் எதுவும் ஆட் பண்ணியிருக்காங்களா இந்த நம்மளோட ஏபிஐயில் அப்படின்னு சொல்லி செக் பண்ணும். அப்போ செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம இப்போ கேட்டிருந்தது வந்து வாட் இஸ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஃப்ரம் இந்தியா கம்பேர் வித் யூரோப்னு சொல்கிறோம். இதோட
இன்டென்ட் என்ன அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ரேட் கண்டுபிடிக்கிறது. ஸோ அதை செக் பண்ணி பார்க்கும் இந்த ஃபங்க்ஷன் கால் இந்த இன்டென்ட்டுக்கு ரிலேட்டடாக இருக்கா, யூசர் கொடுத்த ப்ராம்ப்ட்டுக்கும் டெவலப்பர் அட்டாச் பண்ணியிருக்கிற இந்த ஃபங்க்ஷனுக்கும் ரிலேட்டடாக இருக்கான்னு பார்க்கும். இருக்கு, ஏன்னா இன்டென்ட் வந்து எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு, டெவலப்பர் ஆட் பண்ணியிருக்கிற ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ்சேஞ்ச் ரேட் கன்வெர்ட் பண்ணுது. ஸோ இது ரிலேட்டடாக இருக்கு. அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா எல்எல்எம் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இப்போ எடுத்துக்கும். ஓகே, நான் வந்து டெவலப்பர் ஆட் பண்ண ஃபங்க்ஷனை கால் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்எல்எம் வந்து இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். அந்த ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும், செக் பண்ணி பார்க்கணும். அஸ் ஏ டெவலப்பர் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஓகே, இது என்ன ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இந்த ரெஸ்பான்ஸ் வந்து டூல் கால் இருந்துச்சு அப்படின்னா அது எந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுது நம்ம செக் பண்ணி பார்த்து இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். இதுதான் வந்து அவுட்டர் லைன் தியரியா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போற கான்செப்டோட அவுட்லைன். இப்போ நம்ம வந்து இதுக்கான கோடிங் எழுதுவோம். நான் சொன்ன இந்த ஒவ்வொரு கான்செப்டையும் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். நான் ஒரே ஃபெச்சா சொல்றதுக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறதுக்கும் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிக்கோ, இது தேவையில்லை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் வேணும். அந்த ஃபங்க்ஷன் நம்ம டம்மி ஃபங்க்ஷனாக வச்சுப்போம். இப்போதைக்கு டம்மி டேட்டா கொடுத்து ஃபில் பண்ணிக்குவோம். நம்ம வந்து எக்ஸ்டர்னல் ரெஸ்ட் ஏபிஐ கால் பண்ண போகிறது கிடையாது, அது எக்ஸ்டர்னல் சர்வீஸை கால் பண்ணி நம்ம டேட்டா எடுக்க போகிறது கிடையாது. இப்போ அஷ்யூம் பண்ணிக்குவோம் இந்த ஃபங்க்ஷன் வந்து ரியல் டைம் டேட்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அஷ்யூம் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து எல்எல்எம் ரெஸ்பான்ஸ் பண்ணும்போது செக் பண்ணி நம்ம அந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் ஒரு ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ண போகிறேன் இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. அந்த ஃபங்க்ஷனை வந்து நான் இங்கே டிஃபைன் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் என்னோட ஃபங்க்ஷன், கெட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஃப்ரம் கண்ட்ரி டு கரன்சி. இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கேன். யூஎஸ் டாலர் கேட்டு யூரோ கேட்டிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு சென்ட் பண்ணியிருக்கேன். அது மாதிரி யூரோலேருந்து யூஎஸ்டி, அதே மாதிரி டாலர்லேருந்து இந்தியன் ருப்பி, இந்தியன் ருப்பிலேருந்து டாலர், யூரோலேருந்து இந்தியன் ருப்பி. இந்த ஃபங்க்ஷனுக்கு இன்புட் வந்து ஃப்ரம் கரன்சி டு கரன்சி. இதுதான் வந்து என்னோட கீ, யூஎஸ்டி அண்ட் யூரோ. இது பாஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ரேட் இருந்துச்சு அப்படின்னா ரிட்டர்ன் ரேட்னு கொடுத்துட்றேன். எல்ஸ் இதில் நம்ம கொடுத்துருந்த கரன்சி வந்து இன்புட்டு மேட்ச் ஆகலை அப்படின்னா ஜஸ்ட் 1.0 அப்படின்னு சொல்லி டிஃபால்ட்டாக ரிட்டர்ன் பண்ணின்னு சொல்லியாச்சு. ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிட்டோம். இது நார்மல் பைத்தான் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம எல்எல்எம்க்கு இன்செர்ட் பண்ணோம். யாருக்கு? இவனுக்கு இன்செர்ட் பண்ணோம். இந்த எல்எல்எம்க்கு வந்து சொல்லணும் நான் ஒரு ஃபங்க்ஷன் நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதை எப்படி இன்செர்ட் பண்ணுறது அப்படின்னா இதை நம்ம வந்து டேரெக்டாக இன்செர்ட் பண்ண முடியாது. இல்லை டேரெக்டாக இந்த கெட் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை வந்து நம்ம டேரெக்டாக இங்கே டிஃபைன் பண்ண முடியாது. எல்எல்எம்க்கு என்ன தேவை அப்படின்னா ஜேசன் ஃபார்மேட்டில் தேவை. நம்ம இந்த ஃபங்க்ஷனை வந்து ஜேசன் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும் இன்செர்ட் பண்ணுறதுக்கு. நீங்கள் கம்ப்ளீட்டாக எழுத வேணாம், உள்ள லாஜிக் எதுவுமே தேவை கிடையாது. இந்த ஜேசனில் நம்ம என்ன ஸ்பெசிஃபை பண்ணோம் அப்படின்னா என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம், அதாவது ஃபங்க்ஷன் நேம் என்ன, அதில் என்னென்ன ஆர்குமெண்ட் இருக்குது, இதை மட்டும் ஒரு ஜேசனில் ஸ்பெசிஃபை பண்ணி அதை எல்எல்எம்க்கு பாஸ் பண்ணால் போதும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், ஜேசன் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ நாங்கள் என்ன டிஃபைன் பண்ண போகிறோம் அப்படின்னா டூல்ஸ் டைப் ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் வந்து ஃபங்க்ஷனை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். என்ன கொடுக்கணும் அப்படின்னா ஃபங்க்ஷன் நேம் என்னான்னு டிஃபைன் பண்ணணும். ஸோ நேம் ஃபங்க்ஷன், நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன், எந்த ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், கெட் எக்ஸ்சேஞ்ச் ரேட். ஸோ இந்த நேமை இங்கே பாஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன டிஃபைன் பண்ணணும், இந்த ஃபங்க்ஷனுக்கு பேராமீட்டர்ஸ் தேவைப்படுது. ஸோ பேராமீட்டர் டிஃபைன் பண்ணணும். பேராமீட்டர் டிஃபைன் பண்ணுறதுக்கு இங்கே பேராமீட்டர்னு சொல்லி டிஃபைன் பண்ணிட்டு இதோட டைப் என்னன்னு ஸ்பெசிஃபை பண்ணும். இப்போக்கி டைப் வந்து ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் வேணும், ஃப்ரம் கரன்சி டு கரன்சி அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பர்ட்டியும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஃப்ரம் கரன்சி டு கரன்சி, டைப் ஸ்ட்ரிங், டிஸ்கிரிப்ஷனும் கொடுத்துருக்கோம். இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து ப்ராப்பராக கொடுக்கணும். நீங்கள் ஆக்சுவலாக அது வந்து டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் தான், பட் பெட்டர் வந்து எல்எல்எம்க்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு, இன்னும் எல்எல்எம் உங்களோட கோடை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷன் நம்ம கிளியராக கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து இன்புட் ஆர்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இன்னும் வந்து கிளியர் பிக்சர் கிடைக்கும். ஸோ எப்போதுமே இந்த டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள்.
ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம டூல்ஸ் ரெடி பண்ணிட்டோம். அதாவது நம்மளோட ஜேசன் ஸ்ட்ரக்சர் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஜேசன் ஸ்ட்ரக்சரை நம்ம எல்எல்எம்க்கு பாஸ் பண்ணணும். அது எப்படி பாஸ் பண்ணுறது அப்படின்னா, நம்ம ப்ரீவியஸாக வந்து இந்த கிளைண்ட் சாட் கம்ப்ளீஷன் கிரியேட்டுங்கிற ஏபிஐ யூஸ் பண்ணி தான் நம்ம எந்த மாடல் நம்மளோட மெசேஜ் அனுப்புகிறோம். ஸோ இந்த ஏபிஐயில் தான் வந்து நம்மளோட டூல்ஸ் இன்ஃபர்மேஷனையும் பாஸ் பண்ணணும். அதுக்கு இந்த ஏபிஐயில் இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டூல்ஸில் நம்மளோட ஜேசன் ஸ்ட்ரக்சரையும் பாஸ் பண்ணியாச்சு. ஸோ இது வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் பண்ணியிருக்கோம். செகண்ட் ஸ்டெப்பு வந்து எல்எல்எம் ரெஸ்பான்ஸை பேஸ் பண்ணி நம்ம இந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து இதை ரன் பண்ணி பார்ப்போம், இதுக்கான அவுட்புட் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன பண்ணுறேன், இந்த சாய்ஸஸ் இது வரைக்கும் பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ ஸ்டார்ட் த அப்ளிகேஷன். இப்போ இதை பிரிண்ட் பண்ணும்போது மெயினாக இங்கே நோட் பண்ணீங்க அப்படின்னா இதான் நான் பிரிண்ட் பண்ண வேல்யூ. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம நோட் பண்ண போகிற வேல்யூ வந்து கண்டென்ட் நன்னு வந்திருக்கு. ஸோ எல்எல்எம் வந்து எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்கல. ப்ரீவியஸாக இந்த டூல்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், இந்த மாடல் வந்து லாஸ்ட் இயர் கிரியேட் பண்ண ஒரு அக்டோபர்னு சொன்னிச்சு. என்னால் டேட்டா எடுக்க முடியாது, ஆன்லைன் சர்வீஸை கனெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. பட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் எதுவுமே கிடையாது, நன். எல்எல்எம் வந்து எந்த ரெஸ்பான்ஸும் ஜென்ரேட் பண்ணல. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஃபினிஷ் ரீசனை பார்க்கணும். ஃபினிஷ் ரீசன் வந்து எல்எல்எம் வந்து என்ன சென்ட் பண்ணியிருக்கு, டூல் கால்ஸ்னு சொல்லி ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கு. தட் மீன்ஸ் எல்எல்எம் வந்து ட்ரிகர் ஆயிருக்கு, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஃபைன் பண்ணியிருக்கு. நம்ம கொடுத்த டூல்ஸில் வந்து அது கம்பேர் பண்ணி பார்க்குது, எல்எல்எம் வந்து செக் பண்ணி பார்க்குது, யூசரோட ப்ராம்ப்ட்டும் நாம் கொடுத்துருக்க ஃபங்க்ஷனையும் வந்து கம்பேர் பண்ணி பார்க்குது. இன்டென்ட்டும் அந்த ஃபங்க்ஷனுக்கு தேவையான ஆர்குமெண்ட்டும் எல்எல்எம்மால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கான இன்புட்டும் ப்ரொவைட் பண்ண முடியுது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எடுத்த பிறகு எல்எல்எம் என்ன டிசைட் பண்ணும் அப்படின்னா, ஓகே நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன், ரீசன் வந்து டூல் கால்ஸ் ஃபைன் பண்ணியிருக்கேன், அதாவது ஃபங்க்ஷன் கால் நான் ஃபைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். அதுதான் வந்து நம்ம இங்கே செக் பண்ணுறோம், ஃபினிஷ் ரீசன் வந்து டூல் கால்ஸ். அந்த சொன்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்எல்எம் ஃபைன் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி அந்த இன்ஃபர்மேஷனும் வந்திருக்கும், இதோட அட்டாச் ஆயிருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டூல் கால்ஸ் இது வந்து ஒரு லிஸ்ட்டு, இதில் வந்து சாட் மெசேஜ் டூல் கால் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். ஐடி, ஃபங்க்ஷனோட ஐடி, ஃபங்க்ஷன் இன்ஃபர்மேஷன். ஸோ ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட்ஸ் தேவை, ஃப்ரம் கரன்சி டு கரன்சி, எந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும், அதோட டைப் என்னன்னு சொல்லி இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணிடும், எல்எல்எம் வந்து கொடுக்கும். நம்மளோட ஒர்க் என்ன அப்படின்னா, இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் நம்ம செக் பண்ணணும், ஓகே எல்எல்எம்மோட ரெஸ்பான்ஸோட ரீசன் என்ன, ஃபினிஷ் ரீசன் என்னன்னு செக் பண்ணணும். டூல் காலாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து இந்த டூல் கால் லிஸ்ட்டில் போயிட்டு ஒன்று ஒன்றா எடுத்து ஒவ்வொரு ஃபங்க்ஷன் எடுத்து நம்ம கால் பண்ணணும். ஆக்சுவலாக வந்து நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு ஃபங்க்ஷன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கெட் எக்ஸ்சேஞ்ச் ரேட்னு ஒரு ஃபங்க்ஷன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் ஆட் பண்ணலாம், அது பாசிபிள். மல்டிபிள் ஃபங்க்ஷனும் மேட்ச் ஆகலாம் யூஸரோட ப்ராம்ப்டோட. ஸோ இந்த டூல் கால்ஸ் வந்து அப்போ வந்து மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் மேட்ச் ஆனிச்சு அப்படின்னா இந்த லிஸ்ட் ஆஃப் டூல் கால்ஸ் வந்து மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் வித் ஆர்குமெண்ட் ப்ரொவைட் பண்ணும். ஸோ அதனால தான் வந்து இங்கே வந்து இது வந்து லிஸ்ட்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இந்த டூல் கால்ஸ் வந்து ஒன்று ஒன்றா லூப் பண்ணி நம்ம ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். அது எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஆஃப்டர் திஸ் லைன் ரெஸ்பான்ஸ் வந்த பிறகு நம்ம இங்கே கண்டிஷன் செக் பண்ணணும். என்ன கண்டிஷன் செக் பண்ணணும், இஃப் ரெஸ்பான்ஸ் சாய்ஸஸ் ஃபினிஷ் ரீசன் டூல் கால்ஸா இருந்துச்சு அப்படின்னா இங்கே செக் பண்ண போறேன். டூல்ஸ் கால்ஸா இருந்துச்சு அப்படின்னா ஃபார் டூல் கால் இன் ரெஸ்பான்ஸ் டாட் சாய்ஸஸ் டாட் மெசேஜ் டாட் டூல் கால்ஸ். ஸோ இந்த லிஸ்ட்டை வந்து சாட் கம்ப்ளீஷன் மெசேஜ் டூலை வந்து நம்ம லூப் பண்ணோம். இதில் வந்து ஒன்று ஒன்றா நம்ம செக் பண்ணோம். இதில் ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ணோம் அப்படின்னா, டூல் கால் டாட் ஃபங்க்ஷன் டாட் நேம். நேம் என்னன்னு செக் பண்ணோம், கெட் எக்ஸ்சேஞ்ச் ரேட். ஸோ நம்ம ஃபங்க்ஷனும் எடுத்தாச்சு.
அதுக்கப்புறம் நம்ம இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணோம், கெட் எக்ஸ்சேஞ்ச் ரேட். இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும், ஃப்ரம் கரன்சி டு கரன்சி. இந்த இன்ஃபர்மேஷனும் நான் சொன்ன மாதிரி இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஆர்குமெண்ட்ஸில் வருது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஜேசன் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க, ஃப்ரம் கரன்சி ஐஎன்ஆர் டு கரன்சி யூரோ அப்படின்னு சொல்லிட்டு. இது ஜேசன் ஃபார்மேட்டாக இருக்குது. நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜேசனை வந்து பைத்தான் டிக்ஷனரியாக கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு ஆர்குமெண்ட்ஸ்னு வச்சுக்கோம், ஜேசன் டாட் லோட் அப்படின்னு சொல்லிட்டு டூல் கால் டாட் ஃபங்க்ஷன் டாட் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணிடணும். ஃபங்க்ஷன்ஸ் ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணிடணும். இந்த ஜேசன் லோடுங்கிறது வந்து நம்ம இம்போர்ட் பண்ணோம் லைப்ரரி. நான் ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன் இந்த லைப்ரரியை. ஸோ இம்போர்ட் ஜேசன். இதுலேருந்து நம்ம ஃப்ரம் கரன்சி டு கரன்சி எடுக்கணும். ஸோ இதை டைரக்டாக கூட பாஸ் பண்ணலாம். ஸோ ஃப்ரம் கரன்சி ஆர்குமெண்ட் ஃப்ரம் கரன்சி டு கரன்சி பாஸ் பண்ணோம் அப்படின்னா வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும். இந்த ரிட்டர்ன் வேல்யூ வந்து ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிக்கும். அசைன் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், டைரெக்டாக இங்கே அசைன் பண்ணிட்டேன் கண்டென்ட்டில். ஏன்னா இப்போ கண்டென்ட் நன்னா தானே இருந்துச்சு, அதனால் வந்து நான் கண்டென்ட்டில் வந்து வேல்யூ அசைன் பண்ணிக்கிறேன். வேணா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று ஆட் பண்ணிக்கும், த எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஃப்ரம் டு அப்படின்னு சொல்லி அந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இங்கே அந்த கண்டென்ட் வேல்யூ பிரிண்ட் பண்ணும் ப்ரீவியஸ் சொல்ல மாதிரி. ஸோ நம்மளோட ஃபங்க்ஷன் கால் முடிஞ்சிருச்சு. நான் இங்கே பிரேக் பாயிண்ட் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்ளிகேஷனை. ஸ்டார்ட் டிபக்கிங், டூல் கால் ஃபினிஷ் ரீசன் மேட்ச் ஆகிடுச்சு. ஃபங்க்ஷனும் உள்ள எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஃபங்க்ஷன் நேம் செக் பண்ணுறோம். str object has no attribute read, tool call function arguments கரெக்டாக தான் பாஸ் பண்ணிருக்கு. இது லோட் கிடையாது, லோட்ஸ். ஸ்டார்ட் அகைன் செக் பண்ணுறோம். இப்போ வந்துடுச்சு, டிக்ஷனரி கன்வெர்ட் ஆச்சு. ஃப்ரம் கரன்சி டு கரன்சி அந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறோம். நம்மளோட ஃபங்க்ஷன் கால் ஆகிடுச்சு, கெட் எக்ஸ்சேஞ்ச் ரேட். ஸோ டிக்ஷனரி ப்ரிப்பேர் ஆகி அதுலேருந்து வேல்யூ கெட் பண்ணுது. ரேட் வந்துடுச்சு 0.011 INR to ஈரோ. ரிட்டர்ன் ஆகிடுச்சு, வேல்யூ வந்துடுச்சு. ஸோ வேல்யூ வந்து ஃபைனலாக இங்கே அசைன் பண்ணியாச்சு. கண்டினியூ பண்ணுவோம். பட் மறுபடியும் வந்து லூப் எக்ஸிக்யூட் ஆகுது. என்ன ரீசன் பார்த்தோம்னா நம்மளோட அவுட்புட்டில் இங்கே பார்ப்போம். ப்ரீவியஸ் அவுட்புட்டில் இங்கே ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கா, INR to ஈரோன்னு வந்திருக்கு. இன்னொரு ஃபங்க்ஷன் கால் ஆட் ஆகிருக்கு பாருங்க. இங்கே அடுத்த மெசேஜ் ஃபங்க்ஷன் கால் ஃப்ரம் கரன்சி ஈரோ டு ஐஎன்ஆர்னு ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து INR to ஈரோ, செகண்ட் வந்து ஈரோ டு ஐஎன்ஆர்னு அசைன் ஆயிருக்கு. ஃபைன், லெட் இட் பி தேர். ஏன்னா அது வந்து LLM நமக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணது வந்து 2 ஃபங்க்ஷன்ஸ் கால் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கு. அது அப்படியே இருக்கட்டும். அப்படி கண்டினியூ எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ அசைன் பண்ணியாச்சு, வேல்யூ வந்துடுச்சு. இந்த வேல்யூ பிரிண்ட் பண்ணுறோம். வேல்யூ பிரிண்ட் பண்ணும்போது லாஸ்ட்டாக வந்த ரெஸ்பான்ஸ் வேல்யூ தான் அசைன் ஆயிருக்கு, 89 அப்படின்னு சொல்லிட்டு. ஈரோ டு ஐஎன்ஆர் நம்மளோட ஃபங்க்ஷன் போனோம் அப்படின்னா ஈரோ டு ஐஎன்ஆர் 89 அசைன் ஆயிருக்கு. அந்த வேல்யூ தான் இங்கே பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ அது அப்படியே இருக்கட்டும், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போதைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து ஃபங்க்ஷன் கால் ஆட் பண்ணியிருக்கோம் LLMல. அது ஃபினிஷ் ரெஸ்பான்ஸ் கொடுக்குது டூல் கால்ஸ்னு. அதை பேஸ் பண்ணி நம்மளோட ஃபங்க்ஷன் வந்து இன்வோக் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்க்கும்போது இதில் சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இன்னொன்று வந்து இந்த ரெஸ்பான்ஸில் இங்கே அசைன் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் நம்மளோட ப்ராம்ப்ட் வந்து அடிஷ்னலாக சில இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணியிருக்குன்னு வச்சுங்க. இப்போ டேரெக்டாக வந்து வாட் இஸ் எக்ஸ்சேஞ்ச் ரேட்னு சொல்லிட்டேன். நான் இதிலே அடிஷ்னலாக இன்னொரு ப்ராம்ப்ட் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொவைட் த ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்குறோம் அப்படின்னா அதோட இன்ஃபர்மேஷன் நம்ம பிரிண்ட் பண்ணணும். நம்ம இப்படி டைரெக்டாக அசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ராப்ளம். ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் காலுக்கான அவுட்புட் தான் வரும். அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் சென்னை கட்டம்ல அந்த இன்ஃபர்மேஷன் எதுவுமே வராது. இது ஒரு ப்ராப்ளம். ஸோ இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். செகண்டு, இப்போ நான் இது மாதிரி ஆட் பண்ணணும்னு வச்சுங்க, எனக்கு வந்து ஜஸ்ட் ஃபங்க்ஷன் கால் மட்டும் வேணும் போதும், அந்த இதை நான் இக்னோர் பண்ணிடுறேன் அப்படின்னா ஒரு கான்செப்டுக்கு வச்சுக்குவோம். அப்படி வச்சுக்கிட்டாலும் இங்கே என்ன ஆகும் அப்படின்னா ஆல்வேஸ் வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராம் மாதிரி சேம் ரெஸ்பான்ஸ் தான் கொடுப்போம், இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஃப்ரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து டைனமிக்காக சேஞ்ச் ஆகாது. ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கும் ஃபர்ஸ்ட் சொன்ன இந்த ப்ராம்ப்ட் இஷ்யூக்கும் செகண்ட் இந்த மாதிரி வந்து ஃபிக்ஸ்டு ரெஸ்பான்ஸ் இல்லாமல் டைனமிக் ரெஸ்பான்ஸுக்கும் இந்த மாதிரி சேஞ்சஸ்க்கும் எப்படி அதை ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.